ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அமைச்சரவை பட்டியல் தான் பார்க்க போகிறோம். யார் யார் அமைச்சர்களாக பதவி ஏற்றிருக்காங்க, என்னென்ன துறைகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜோசப் விஜய், தமிழக முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் என்ன அப்படின்றது, ஏற்கனவே 10 பேர் பதவி ஏற்றிருந்தாங்க. அவங்களுக்கு இந்தந்த துறைகள் அப்படின்னு ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ ஒரு சில துறைகள் கூடுதலாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சிலருக்கு அந்த துறைகள் மாற்றப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இலாக்காக்கள் கூடுதலாக ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த போர்ட்ஃபோலியோவோட அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. பப்ளிக் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், பொது நிர்வாகம், இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்தியன் போலீஸ் சர்வீஸும் இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அடுத்ததாக இந்திய வனப்பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல், உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், சிறப்பு முயற்சிகள், வறுமை ஒழிப்பு, கிராமப்புற கடன் சுமை, இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல், இதெல்லாம் முதல்வர் விஜய் பார்த்துக்குவார். அடுத்ததாக என் ஆனந்த், ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ். எந்த துறை இலாக்காக்கள்லாம் பார்த்துக்குவாங்க. ஊரக வளர்ச்சி, ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள், பாசனம், சிறு பாசனம் உள்ளிட்ட பாசன திட்டங்கள். ஸோ இது இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவர் கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்ததாக ஆர் நிர்மல்குமார், மினிஸ்ட்ரி ஃபார் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அண்ட் ஆற்றல் வளங்கள் மற்றும் சட்டத்துறை அமைச்சர். ஸோ இவர் மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி மேம்பாடு, சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள், ஊழல் தடுப்பு, ஆளுநர், தேர்தல்கள் மற்றும் பாஸ்போர்ட், இந்த இலாக்காக்கெல்லாம் இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திரு KA செங்கோட்டையன். ஸோ இவருக்கு முன்னாடி மினிஸ்டர் ஃபார் ஃபைனான்ஸ், நிதித்துறை அமைச்சர், நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போ அது மாற்றப்பட்டிருக்கு. மினிஸ்டர் ஃபார் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. வருவாய், மாவட்ட வருவாய் நிர்வாகம், துணை ஆட்சியர்கள், பேரிடர் மேலாண்மை, சட்டமன்றம், இந்த துறைகளில் இந்த இலாக்காக்கள்லாம் இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இவருக்கு முன்னே கொடுக்கப்பட்டிருந்த நிதித்துறை இப்போ மரிய வில்சனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக புதுசாக யாரெல்லாம் பொறுப்பேற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநாத், தூத்துக்குடி தொகுதி, மினிஸ்டர் ஃபார் ஃபிஷரிஸ் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர், மீன்வளம் மீனவர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்காரு. அடுத்ததாக எஸ் கமலி, மினிஸ்டர் ஃபார் அனிமல் ஹஸ்பண்டரி, கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர். விஜயலக்ஷ்மி, குமாரபாளையம் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட், பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அடுத்ததாக RV ரஞ்சித்குமார், காஞ்சிபுரம் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் ஃபாரஸ்ட், வனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்ததாக வினோத், கும்பகோணம் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், வேளாண்மை, உழவர் நலத்துறை அமைச்சர். ஸோ வேளாண்மை பொறியியல், வேளாண்மை சேவை, கூட்டுறவு சங்கங்கள், தோட்டக்கலை, சர்க்கரை, கரும்பு தீர்வை, கரும்பு மேம்பாடு, தரிசு நில மேம்பாடு, இந்த இலாக்காக்கள்லாம் இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ராஜீவ், திருவாடனை தொகுதி, மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர். சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், காலநிலை மாற்றம், இது எல்லாமே இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ராஜ்குமார், மினிஸ்டர் ஃபார் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், கடலூர் தொகுதி, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். ஸோ வீட்டு வசதி, நகர்ப்புற திட்டமிடல் திட்டங்கள், அப்புறம் CMDA, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், நகர திட்டமிடல், நகர்ப்புற வளர்ச்சி எல்லாமே இவர் கண்ட்ரோல். அடுத்ததாக காந்திராஜ், அரக்கோணம் தொகுதி MLA, மினிஸ்டர் ஃபார் கோஆப்ரேஷன், கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்ததாக மதன் ராஜா, ஒட்டப்பிடாரம் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர். கிராமப்புற தொழில், சிறு தொழில், குடிசை தொழில், இதெல்லாமே பார்த்துப்பாங்க. அடுத்ததாக ஜெகதீஸ்வரி, ராஜபாளையம் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர். மகளிர் நலன் உள்ளிட்ட சமூக நலன், ஆதரவற்றோர் இல்லங்கள், சீர்திருத்த நிர்வாகம், சமூக சீர்திருத்தங்கள், அப்புறம் சத்துணவு திட்டம், இது எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் வரும். அடுத்ததாக ராஜேஷ்குமார், கிள்ளியூர் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் டூரிசம், சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு.
அடுத்ததாக விஜய் பாலாஜி, ஈரோடு ஈஸ்ட்டு, மினிஸ்டர் ஃபார் ஹேண்ட்லூம்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் காதி, கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. லோகேஷ் தமிழ்ச்செல்வன், ராசிபுரம் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் கமர்ஷியல் டாக்ஸஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர். ஸோ வணிக வரி, பதிவு, முத்திரைத்தாள் சட்டம், கடன் நிவாரண சட்டங்கள், சீட்டு நிறுவனங்கள், இது எல்லாமே இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக விஜய் தமிழன் பார்த்திபன், சேலம் சவுத்து, மினிஸ்டர் ஃபார் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்ததாக ரமேஷ், ஸ்ரீரங்கம் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டவுமெண்ட்ஸ், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ். அடுத்ததாக பி விஸ்வநாதன், மேலூர் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன். அடுத்ததாக ஆர் குமார், வேளச்சேரி தொகுதி, மினிஸ்டர் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ், செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் ஆர் குமார். அடுத்ததாக கே தென்னரசு, ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர். வி சம்பத்குமார், கோயம்புத்தூர் நார்த், மினிஸ்டர் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர். அடுத்ததாக முகமது ஃபர்வாஸ், அறந்தாங்கி தொகுதி, மினிஸ்டர் ஃபார் லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அடுத்ததாக டி சரத்குமார், தாம்பரம் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட், மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர். அடுத்ததாக என் மரிய வில்சன், ஆர்கே நகர் தொகுதி, மினிஸ்டர் ஃபார் ஃபைனான்ஸ் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், நிதி திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர். ஃபைனலாக கே விக்னேஷ், கிணத்துக்கடவு தொகுதி, மினிஸ்டர் ஃபார் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸைஸ், மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர். ஸோ இதுதான் தமிழக அமைச்சரவை பட்டியல். இந்த அமைச்சரவை பட்டியலில் 4 பேர் பெண்கள் இருக்கிறாங்க. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் தான் 7 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்காங்க.